ஓம் சாந்தி. மம்மா கூட ஜெகதீஷ் பாய் இருந்து அனுபவம் செய்த சில விஷயங்கள் நாம் இப்போ பார்க்கலாம். ஜெகதீஷ் பாய் தன்னுடைய வாழ்க்கையினுடைய கதையில பல விஷயங்களை எழுதியிருக்காரு. எல்லாமே அவருக்கு ஞாபகத்துல இருக்கு. மம்மாவுடைய ஆரம்ப காலத்துல இருந்த நம்பிக்கை மற்றும் திடமான முடிவு பாபாவுடைய குழந்தையா மாத்தி இருக்கு. மம்மா ஒவ்வொரு ஸ்டெப்பும் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்தாங்க. மம்மா கிட்ட பாபா மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது. மம்மாவுடைய கம்பீரம், மம்மாவுடைய தாரணை, இந்த அனைத்துமே மம்மா கிட்ட இருந்ததுனாலதான் மம்மா தன்னுடைய தாரணையின் மூலமாக முன்னால வந்திருக்காங்க. இப்போ அனைத்து விஷயங்கள்லயுமே மம்மாவுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. இந்த உலகத்தினுடைய கல்வி இதை நம்ம பார்க்கும்போது அது அழிஞ்சு போயிடும். ஆனா அழியாத கல்வி பாபாவுடைய ஞானம், இத மம்மா நல்லா புரிஞ்சிருந்தாங்க. ஒரு முழுமையான நிச்சயம் மம்மாவுக்கு இருந்தது. இரண்டாவது, திடமான நிச்சயம் இருந்தது. முழுமையாக மம்மா ஒருபோதும் தன்னுடைய நம்பிக்கையிலிருந்து அசைஞ்சது கிடையாது. பாபாவுடைய ஞானத்துல பல விதமான மாற்றங்கள் வந்தது. பாபா முன்னால போக போக ரிஃபைன்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துட்டே இருந்தது. நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆரம்ப காலத்துல எல்லாருமே வந்த நேரத்துல ஆழமான விஷயங்களை புரிஞ்சுக்க முடியல. உதாரணமாக ஆத்மான்னு சொல்லப்பட்டது, பின்னால அது ஒரு ஜோதி ரூபம்னு சொல்லப்பட்டது. ஆத்மா ஒரு சின்ன பிந்துவா இருக்கு. இப்போ பல வேதம், உபநிடதம் இது எல்லாத்துலேயுமே ஆத்மா ஒரு அங்குஷ்டமான ரூபம் என குறிப்பிடப்பட்டிருக்கு. சிலர் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமா அதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ ஆத்மாவுக்கு பல உடல் இருக்கு. ஒரு ஸ்தூல உடல், பின்னால சூக்ஷ்ம உடல், மனம், புத்தி, சம்ஸ்காரம், அடுத்தது காரண உடல் இருந்தது. காரண உடல்னா நம்ம செய்த கர்மத்தினுடைய சாரம்சம் தான். ஒருத்தருக்கு ஏதாவது நடந்ததுன்னா அது காரண உடல்ல இருந்து ஆரம்பமாகுது. அதனால அதனுடைய வடிவம் அங்குஷ்டம் போல என சொல்லப்படுது. அதனால ஆத்மாவை அங்குஷ்டாகாரம் என கூறப்படுது. பின்னால இது விளக்கப்படுது. குழந்தைங்களே, ஆத்மா மிகவும் சூக்ஷ்மமானது. அது அங்குஷ்ட ரூபமாக எப்படி இருக்க முடியும்? எனவே மெதுவாக பெரும்பாலும் சகோதரிகள், தாய்மார்கள் அவங்களுக்கு இந்த விஷயங்கள் ஆழமாக புரிய வந்தது. அதனால பாபா ஆரம்பத்திலேயே எளிய முறையில மொத்தமாக பார்த்தா எல்லாருமே புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு மம்மா ஒவ்வொரு நிலையிலையுமே பாபா என்ன சொன்னாரு அதுல முழுமையான நம்பிக்கை வைத்தாரு. உறுதியான நிச்சயம் இருந்தது. ஒருபோதும் நீங்க இப்படி சொன்னீங்க, இப்ப இப்படி சொல்றீங்க, இது என்ன விஷயம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேள்வி மம்மா பாபா கிட்ட கேட்கல. நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், இது சிவ பாபா சொல்றாரா இல்ல பிரம்மா பாபா சொல்றாரா. அவங்க சிந்தனை செஞ்சு முடிவுக்கு வருவாங்க. ஆனா மம்மா இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வரல. அவங்களுக்கு சொந்த அனுபவம் இருந்தது. புத்தியினுடைய லைட் தெளிவா இருந்தது. வாழ்க்கை பவித்திரமாக இருந்தது. மகத்துவம் நிறைந்ததாக இருந்தது. அதனால இதை சொல்லக்கூடியவர் யார் என்பதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த விஷயத்துல புரிந்து பகவான் தானே சொல்றாரு எதுல அவங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருந்தது. அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. அசைக்க முடியாத நம்பிக்கை எப்படி? கோர்ட்ல மம்மா போன போது உங்களுக்கு தெரியும், கேஸ் நடந்தது. அந்த கேஸ்ல என்ன பண்ணாங்கன்னா, மம்மாவை ஒரு பிரதிநிதியாக அந்த நிறுவனம் உருவாக்குச்சு. ஒரு சின்ன கன்னி பெண்ணு, இவ்வளோ பெரிய பெரிய மனிதர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாரையுமே விட்டுட்டு பாபா இவரையே அனுப்புனாரு. இந்த நிறுவனத்தின் சார்பாக ஜட்ஜுக்கு முன்னால ஆஜராகணும். அப்போது ஜட்ஜு ஒரு கேள்வி கேட்டாங்க. மக்கள் சொல்றாங்க, தாதா லேக்ராஜ் எல்லாரையுமே அவருடைய மடியில உட்கார வச்சுக்கிறாரு, உன்னையும் மடியில உட்கார வச்சுக்கிறாரா? எப்பவாவது அந்த மாதிரி நீ உட்கார்ந்துருக்கியா? அந்த மாதிரி ஜட்ஜு மம்மாவை கேட்குறாங்க. அப்போ அந்த கன்னி பெண்கள், மாதா, இவங்க எல்லாத்தையுமே ஏன் அவர் மடியில உட்கார வைக்கிறாரு? ஜட்ஜு கேட்குறாங்க. மம்மா கோர்ட்ல தன்னை பற்றி சொல்வதில் அவருக்கு எந்த விதமான ஒரு கூச்சம் வரல. பாபாவுடைய மனம் எவ்வளவு நிர்மலமானது, எவ்வளவு சுத்தமானது. அவருடைய மடி சொர்க்கத்தை விட உயர்ந்தது. யார் அவருடைய மடியில் அவர் பக்கத்துல உட்கார்றாங்க, போறாங்க, அவங்க வாரிசுக்கு உரிமையாளராக ஆகிறாங்க. ஆகவே அவருடைய அந்த நிச்சயம் அசைக்க முடியாததாக இருந்தது. தன்னுடைய நம்பிக்கையிலிருந்து அவங்க விலகல. பல முறை பலர் உயிரை காப்பாற்றுவதற்காக ஏதாவது சொல்லிடுவாங்க. எங்கேயும் அந்த மாதிரி தான் பேசுவாங்க, பின்னால பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்போ இந்த சிக்கல்ல நம்ம சிக்கி இருக்கோம். ஆகவே இப்போ இப்படி சொல்லிடு, அப்படி சொல்லிடுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. கிடையாது. மம்மா சக்தியினுடைய ரூபம்னு ஏன் நம்ம சொல்றோம்? சக்தி வாய்ந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்தது. ஆகவே உறுதியான நிச்சயம் இருந்தது, முழுமையான நம்பிக்கை இருந்தது, அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது மம்மாவுக்கு.
ஒவ்வொருத்தருமே தன்னுடைய நம்பிக்கையை பார்க்கணும். அதுல இந்த அனைத்து குணங்களுமே இருக்கா? அவருடைய வாழ்க்கையில ஒரு போதும் அந்த மாதிரி எந்த விஷயமுமே வரல. நிச்சயம் குறையிற மாதிரி. இது என்ன இது? முழுமையான பிரம்மச்சரியத்த ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா உலகம் என்ன நடக்கும்? மக்கள் சொல்லுவாங்க. சரிதான், உலகம் நடக்கும். இப்போ நாமே இந்த முறையில தானே பிறந்திருக்கோம். மம்மா உறுதியா பேச முடிஞ்சது. மம்மா பேசிட்டு இருந்தாங்க. மக்கள் பலமுறை அவங்க கிட்ட சொல்லுவாங்க. லட்டு சாப்பிடாதவங்களுக்கு அதனுடைய சுவை என்ன தெரியும்? ஆகவே கன்னி பெண்களா இருக்கலாம், தாய்மார்களா இருக்கலாம். குறிப்பாக கன்னி பெண்கள் குடும்பத்துல என்ன சந்தோஷம் அவங்க அனுபவம் பண்றாங்க? சந்தோஷம்னா என்ன தெரியுமா? வீட்டு வாழ்க்கையில என்ன சந்தோஷம் இருக்கு? உங்களுக்கு எந்த அனுபவமே கிடையாது. ஒரு முறை விகாரத்துல நீங்க போய் பார்த்துட்டீங்க. பலர் எப்படிப்பட்ட வெட்கம் இல்லாதவர்களாக இருந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே பேசுவாங்க. பின்னால சொல்லுங்க, விகாரம் கெட்டதா நல்லதா? மக்கள் சொல்லுவாங்க. அப்ப அம்மா சொல்லுவாங்க, உங்களுடைய அர்த்தம் என்ன? ஒருத்தருடைய கை எரிஞ்சிருச்சு. அவருடைய கை எரிஞ்சதனுடைய அனுபவத்தை சொல்லலைன்னா இன்னும் அவரை கையை எரிச்சு பாரு. கை எரிஞ்சா என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுதானே உங்களுடைய அர்த்தம். ஒருத்தர் அனுபவம் செஞ்சதை நம்ம முன்னால பார்த்துட்டு இருக்கோம். கை எரியறதுனால என்ன விளைவுன்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாமும் எரிஞ்சு போகணுமா? நீங்க விகாரி தானே? நீங்க என்ன சுகம் அடைஞ்சீங்க சொல்லுங்க. என்ன சுகம் அடைஞ்சீங்க? மம்மா கேக்குறாங்க. ஆகவே மம்மா தயக்கம் இல்லாம பேசுவாங்க. முழுமையான நம்பிக்கையோடு பேசுவாங்க. இது மம்மாவினுடைய ஒரு குவாலிட்டி. இன்னும் நிறைய குவாலிட்டிஸ் இருக்கு. இப்போ நம்பிக்கையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆகவே இது ஒரு விஷயம். இன்னைக்கு அந்த பரதாதி வரல. யாராவது பார்த்தா சரி, என்ன விஷயம்? ஒண்ணு இது. ரெண்டாவது பாபா என்ன சொல்றாரு? இவர் ஜெகதம்பா, இவர் அம்மா, இவர் சரஸ்வதி. ஒரு முறை பாபா என்ன செஞ்சாருன்னா, நெருப்பு பத்த வைக்கிறதுக்கு முன்னால வைக்கக்கூடிய சின்ன சின்ன குச்சிகள் இது எல்லாத்தையுமே சேகரிப்பாங்க. நெருப்பு என்ன ஆகும்? அந்த சின்ன குச்சிகள் மூலமாக சுலபமாக பத்திக்குள்ளையா. அந்த சின்ன மரக்குச்சிகளை பத்தி பாபா சொல்லுவாரு. எல்லாருமே ஒண்ணா சேர்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருமே 2 2 4 4 குச்சியை எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் தானே, ரிஷி குலத்துல இருக்கக்கூடியவங்க காலையில போய் அவனுக்காக மரக்கட்டைகள் எல்லாம் சேகரிச்சுட்டு வருவாங்க. அதே போல ஒரு காட்சி தோன்றியது. பாபா என்ன செய்ய விரும்புறாருன்னு தெரியல. மரக்கட்டை எல்லாத்தையுமே சேமிச்சு வைங்கன்னு சொல்றாரு. அந்த நாட்கள்ல யஜ்யத்துல மரக்கட்டையும் நிலக்கரியும் தான் பயன்படுத்தப்பட்டது. இந்த சோளா மற்றும் அதாவது இந்த சாணி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சாணியை வச்சு மரக்கட்டையை வச்சு நிலக்கரியை வச்சு தான் அவங்க சமையல் எல்லாமே செஞ்சாங்க. அப்போ பாபா என்கிட்ட சொல்றாரு, நீ ஜெகதம்பாவுக்கு ஆரத்தி எடுக்கணும், அது உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. நான் சொன்ன, பாபா ஏதோ ஒரு காலத்துல தெரியும், ஆனா நீங்க இது பக்தி மார்க்கம் துர்கதி மார்க்கம்னு சொன்னீங்க இல்லையா, அதனால நான் மறந்துட்டேன், எல்லாத்தையுமே நீக்கிட்டேன்னு சொல்றாங்க. ஏன்னா உங்ககிட்ட இருந்து ரத்தினங்களை நான் எடுக்கணும், அதனால எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன் பாபான்னு நான் சொன்னேன். இப்போ 1 வரி 2 வரி 4 வரி ஏதோ தெரிஞ்சிருக்கலாம். அப்போ பாபா சொன்னாரு, நல்ல விஷயம், நீங்க எல்லாருமே போய் மம்மாவுக்கு முன்னால தனை வணங்கி மம்மாவுடைய பாதங்கள்ல இந்த மரக்குச்சியை நீங்க வையுங்க. குருகுலத்தினுடைய பிரம்மச்சாரிகள் மரக்கட்டி சேர்த்து வருவது போல என்ன பண்ணாங்க, எல்லாமே அந்த மரக்கட்டையை கொண்டு போய் மம்மாவுக்கு முன்னால வச்சாங்க. அப்போ பாபா சொன்னாரு, நீங்க இப்போ ஆரத்தி எடுக்கணும். பாபாவும் பின்னால நின்னுட்டாரு. ஆனா இது எல்லா திட்டமுமே யாருடையது? பாபாவுடையது தான். இப்போ பாபா ஒரு பார்வையாளர் போல மம்மாவுக்கு முன்னால நிக்கிறாரு. அப்போ கொஞ்சம் பாட்டு பாடப்பட்டது. மம்மா எப்பவுமே கொஞ்சம் சிரிப்பாங்க. எப்படிப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா சிரிப்பாங்க. ஆனா சிரிப்பினுடைய சத்தம் கூட இருக்காது. நம்ம ஆஹா ஆஹான்னு சிரிக்கிறது போல ஒருபோதும் சிரிக்கிறது கிடையாது. பாபா அல்லது மம்மாவனுடைய முகத்திலிருந்து அந்த மாதிரியான ஒரு சிரிப்பை நம்ம பார்த்ததே கிடையாது. அவங்க சிரிப்பாங்க, ஆனா சத்தமே இருக்காது. அந்த சந்தோஷத்தை மட்டும்தான் வெளிப்படுத்துவாங்க, அமைதியில. ஆகவே அந்த நாள்ல மம்மா மிகவும் புன்னகை செய்தாரு, மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இதை பார்த்து பாபா மம்மாவுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மம்மாவுக்காக பாபாவுடைய மனதில் என்ன உணர்வு இருந்தது? மம்மா எப்போது போனாலும் பாபா அவரை ரயில் நிலையம் வரை, ரயில்வே ஸ்டேஷன் வர, அல்லது அந்த ரோடு வரையும் வழி அனுப்புறதுக்காக போவாரு. ஏன்னா பாபா கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடியவர். கற்று கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க, யார் பாடம் கற்றுக் கொடுக்குறாங்களோ தன்னை விட பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விதிமுறையை அவர் ஃபாலோ பண்ணாரு. இப்போ விஷயம் என்ன, பாபா ஏன் மம்மாவை முன்னால வச்சாரு, ஏன் தேர்ந்தெடுத்தாரு? நான் சொன்ன ஒரு விஷயத்துல நம்பிக்கை இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன, தூய்மை. வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது,
தூய்மைனா எண்ணம், சொல், கர்மம் எல்லாத்துலேயுமே தூய்மையாக இருந்தாங்க. விகாரங்களை வெற்றி அடைவதில் தூய்மையாக இருந்தாங்க. அடுத்தது எதிர்மறையாக அல்லது கெட்ட சங்கல்பங்கள் இல்லாமல் இருந்தது. மம்மாவினுடைய மனம் அவ்வளவு நிர்மலமாக, அவ்வளவு சுத்தமாக இருந்தது. அவங்களுக்கு முன்னால யார் போனாலும் தலை வணங்கிருவாங்க. அம்மான்ற வார்த்தை அவர்களுடைய வாயிலிருந்து வரும். அவங்க 70 வயசா இருந்தாலும் சரி, 20 வயசானவங்களா இருந்தாலும் சரி. ம். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, யாராவது இந்த செப்பல் போட்டு டப்பு 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 டப்புன்னு நடப்பாங்க. தடக்க தடக்கன்னு நடப்பாங்க. எனக்கு ஒரு சமயம் அந்த அனுபவம் இருக்கு. சில நேரத்துல நாங்க கூட செப்பல போட்டு நடக்கும்போது அந்த மாதிரி சத்தம் வரும். அப்போ அம்மா சொல்லுவாங்க, மெதுவா நடங்க, கொஞ்சம் மெதுவா நடங்க, கொஞ்சம் மெதுவா நடங்க. நாங்க வேணும்னே சில டைம் மெதுவா நடக்க ஆரம்பிச்சோம். எப்போதுமே முகத்தை அம்மா ஒரே மாதிரி வச்சிருப்பாங்க. ஏதாவது நடந்தா ஆஹான்னு சிரிக்கக்கூடாது. அதே போல ஏதாவது துக்கமான விஷயம் நடந்தாலோ ஐயோ ஐயோன்னு சொல்லவும் கூடாது. ம அதாவது மனநிலை ஒரே மாதிரி இருக்கணும். அழவும் கூடாது. மம்மாவுக்கு நாங்க சில சமயம் சிரிப்போம், அப்படி செய்வோம். அது மம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க ஒருபோதும் அப்படி செய்யவே மாட்டாங்க. சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க. தேவதைகள் எப்படி சிரிச்ச முகத்துல இருக்காங்க, அதே போல இருப்பாங்க. கேள்வி கேட்பாங்க. இதுக்கு பின்னால எந்த மாதிரியான நிலைமை உருவாகும்? ஆரம்பத்துல இருந்தே இப்படியா? ஆனா அம்மாவுடைய இந்த நிலைமை கம்பீரம், மேலும் வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் ஒரே ரசனையாக இருந்தது. ஒரே சீரான ஒரு நிலையில இருந்தாங்க அம்மா. ஆரம்பத்துல இருந்தே அவங்களுடைய புருஷார்த்தம் நல்ல ஒரு புருஷார்த்தமாக இருந்தது. ஆனா இதை முயற்சி செஞ்சு செஞ்சு வந்ததா? இது எவ்வளவு பாக்கியமான விஷயம். நம்முடைய வாழ்க்கையினுடைய காலத்துல நம்ம ஜெகதம்பா சரஸ்வதிய நேர்ல பார்த்துருக்கோம். ஏன்னா சரஸ்வதியை மக்கள் வழிபடுறாங்க இல்லையா? ஸ்கூல்ல, காலேஜ்ல, வெளியே சில இடங்கள்ல சிலைகளை வச்சு பல இடங்கள்ல சரஸ்வதியினுடைய கோவில்கள் அமைக்கப்பட்டு இருக்கு. சரஸ்வதிய கல்வியினுடைய தேவதை என சொல்லப்படுது. அவர் உண்மையிலேயே எப்படி கல்வியினுடைய தேவதையா இருந்தாரு? இதை அவங்களுடைய வாழ்க்கை கூட இருந்து வாழ்ந்தவங்களுக்கு அவங்க மட்டும்தான் அதை புரிஞ்சுக்குவாங்க. அப்போ சரஸ்வதியினுடைய சிறப்புகள் என்ன என்பதை அவங்களுடைய அனுபவங்களை கேட்பது மிகவும் பயனுள்ள விஷயமா இருக்கும். எப்படிப்பட்ட வாய்ப்புகளை தவற விடக்கூடாது. இது வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை. இப்போ உலகத்துல பல வகையான அறிவாளிங்க இருக்காங்க. நீங்க பார்த்துருக்குவீங்க, சமுதாயத்தினுடைய நிறுவனர்கள் இருக்காங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் சுவாமி தயானந்தா இவங்க எல்லாமே இருக்காங்க. ஆனா அவங்க கூட என்ன பண்றாங்க? சுவாமி தயானந்தா சரஸ்வதின்னு பேரை சேர்த்து எழுதுறாங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆனால் அந்த சரஸ்வதி யார் நமக்கே தெரியாது. அப்படின்னு தயானந்த சரஸ்வதி எப்படி? அவர் ஒரு அறிஞர், சாஸ்திரங்களை அறிந்தவர், ஆத்மாவையும் பரமாத்மாவையும் அறிந்தவர்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை நிலையே கிடையாது. சரஸ்வதி என்பது ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றிய நுணுக்கமான அறிவை முழுமையாக அறிந்தவர். அது உண்மையை முழுமையாக புரிந்து கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்தினாரு. ஆகவே இன்று நமது மூத்த சகோதரிகள் இங்க இருக்காங்க. மனோகர் தாதி இருக்காங்க, தாதி இங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனா அவங்க கூட என்னுடைய வாழ்க்கையை நான் கழிச்சிருக்கேன். அடுத்தது அவங்க கிட்ட இருந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு நிறைய கிடைச்சதுன்னு சொல்றாரு. அதை நாங்க நோட் பண்ணணும். ஏன்னா பின்னால மனதை ரிஃப்ரெஷ் செய்வது மிக அவசியமாக இருக்கு. மறக்கிறது, நினைக்கிறது ரெண்டுமே குணங்கள் தான். மறப்பதும் ஒரு குணம். நீங்க சொல்றீங்க இது என்ன குணம்? ஆனா மறக்கக்கூடிய குணம் இல்லைன்னா நம்ம நைட்ல தூங்கவே முடியாது. நாள் முழுவதும் நடந்த விஷயங்களை நினைச்சிட்டே இருந்தா நம்முடைய மனம் பாதிக்கப்படும். ஆகவே சில நேரங்கள்ல மறப்பது அவசியம். நீங்க பலரை பார்த்துருப்பீங்க. அவங்க கடந்த கால விஷயங்களை நினைச்சிட்டே இருப்பாங்க. அவங்க எனக்கு இப்படி செஞ்சாங்க, அவங்க அப்படி செஞ்சாங்க. அந்த விஷயங்களை தொடர்ந்து நினைச்சிட்டே இருப்பாங்க. மறக்கவே முடியாது. டிட்டாச்மெண்ட் பல வகையில் இருக்கு. கடந்த விஷயங்கள்ல இருந்து தன்னை பிரித்து கொள்வது தான் டிட்டாச்மெண்டா இருக்கு. ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு யாருக்கிட்டையுமே அட்டாச்மெண்ட் இல்லை. ஆனா கடந்த விஷயங்கள்ல அட்டாச்மெண்ட் வச்சிருப்பாரு. பாபா சொல்றாரு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு சொல்லுங்க, அதை விடுங்க, முன்னால போங்க. ஆனா பலர் அதை என்ன பண்றாங்க? மறக்க முடியாம மனசை குழப்பிட்டே இருக்காங்க. கடந்த காலத்தினுடைய தீய விஷயங்களை நினைச்சிட்டே இருக்கிறனால முன்னேற முடியறதில்ல. அந்த நினைவு ஒரு குணம் தான். நம்ம முன்னாலேயே பார்த்துருக்கோம். அது ஒரு குணம். அது மனிதனுக்கு பலம் தருது. ஒரு பாடம் நினைவுல இருந்தா அது முடிஞ்சா அடுத்தது படிக்க முடியும். போன நினைவு இல்லைன்னா முன்னேற முடியாது. ஆகவே நமக்கு நினைவு கூட அவசியமாக இருக்கு. நம்ம கிட்ட நினைவினுடைய முக்கியத்துவம் மிக அதிகம். பாபாவுடைய நினைவின் மூலமாக நம்முடைய விக்கர்மங்கள் அழிக்கப்படுது, நமக்கு கற்றுக்கொள்ளப்படுது. சிலர் ஐஸ்டினுடன் பணியாற்றிய
மனிதர்கள் இருக்காங்க, அல்லது அறிவியல் துறையில அவருடைய வழிகாட்டுதல் பேர்ல பணியாற்றியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே போல ரிஷிகேஷ்ல சுவாமி சிவானந்தா ஆசிரமம் இருக்கு. அங்க இருக்கக்கூடியவங்க தன்னுடைய மாணவர்கள் என பெருமையா சொல்லிக்குவாங்க. ஆகவே நாம் சரஸ்வதியின் பராமரிப்பு அடைஞ்சிருக்கோம். அவருடைய இனிமையான வார்த்தைகளை கேட்டிருக்கோம். அவருடைய பார்வையினால நமக்கு ஆனந்தம் கிடைச்சிருக்கு. அவருடைய பாலனை நமக்கு கிடைச்சிருக்கு. அவருடைய அன்புனால நம்ம முன்னேறி இருக்கோம். இந்த மாதிரியான அனுபவங்களை பெற்றவங்க நம்ம கேட்டிருக்கிறோம். இது வாழ்க்கையினுடைய மிக மதிப்புள்ள ஒரு சாதனையா இருக்கும். டிராமா படி இந்த ஒரு அனுபவம் நம்ம அடைஞ்சிருக்கோம். பிரம்மா பாபா சரீரத்தினுடைய ரூபத்துல இல்லைனாலும் அவரை நம்ம எப்போதுமே அனுபவம் பண்ணிட்டு தான் இருக்கோம். சில சமயம் அவர் நம்மள கூப்பிடுறாரு. பாபா சொல்றாரு, இன்னைக்கு வதனத்துல நான் மம்மாவை நினைவு செஞ்சேன். மம்மா எப்படி சொன்னாங்கன்னு சொல்லப்படுது. ஒரு வாழ்க்கையில நடந்த உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். டெல்லியில ஒரு நபர் இருந்தாரு. அவர் தன்னுடைய மனைவியை மிகவும் துன்புறுத்துவாரு. அநாகரிகமான நடத்தை காரணமாக அவங்களுடைய வீட்டுல எப்போதுமே சண்டை இருக்கும். அவர் அவளை அடிப்பாரு. மேலும் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லுவாரு. அக்கம் பக்கம் உறவினர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே இவன் பிரம்மகுமாரிங்க கிட்ட போறாங்க, குழந்தைங்களை கவனிக்கிறது இல்ல, ஏன்னா தப்பா பேசுவாரு. உண்மையான விஷயத்த சொல்ல தெரியாததுனால இப்படி சொல்வாரு. அவர் மிகவும் கெட்ட நிலையில இருந்தாரு. பல முறை என்னையும் கூட அடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாரு. இவர் தான் அந்த சகோதரிகளுடைய சகோதரன் என சொல்லி இவரை முதல்ல முடிச்சுட்டா சரியாகும்னு நினைச்சாரு. பலருக்கும் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்தது. அவர் அந்த பெண்ணை வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிட்டாரு. சில நாட்களுக்கு பிறகு ஒரு பெண்களுடைய ஆசிரமத்துல அந்த அம்மாவை வச்சிருந்தாங்க. ஏன்னா இதுக்காக ஒரு நல்ல முடிவு எடுக்கணுன்றதுக்காக. அப்போ மம்மா என்ன பண்ணாங்க, ரஜௌரி கார்டன்ல தங்கியிருந்தாங்க. நான் நினைச்சேன் அவங்கள மம்மா கிட்ட கூட்டிட்டு போகலாம். ஆனா நான் போறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னால அந்த ஆளு அங்க வந்துட்டான். வந்து பல்பு எல்லாத்தையுமே உடைச்சிட்டான். சேர்ஸ் எல்லாத்தையும் இங்கேயும் அங்கேயும் தூக்கி எறிஞ்சான். பெரிய கலாட்டா பண்ணிட்டான். மம்மா எங்க, மம்மா கிட்ட பேசணும், அன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு செஞ்சுட்டு தான் போவேன்னு சொல்றான். அப்போ இருந்த சிஸ்டர்ஸ்ங்க எல்லாருமே பயந்துட்டாங்க. மம்மா வந்து சண்டை போடுறான், என்ன நடக்கும்னு தெரியலையே. அங்க எந்த சகோதரனுமே கிடையாது. மம்மாவுக்கு மம்மாவை மேல மாடிக்கு அனுப்பிட்டாங்க. அவன் மம்மா எங்க எங்க இருக்காங்க, நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்க, ஏன் என்கிட்ட பேச வரல, அவங்க கிட்ட என்ன பேச விடுங்கன்னு சொல்றான். பின்னால அவனே முழு வீட்லயும் மேலேயும் கீழேயும் தேடுறான். எங்கேயுமே மம்மா கிடைக்கல. கடைசியில மேல் மாடிக்கு போறான். எல்லா இடங்களையும் பார்த்துட்டான். இன்னும் இதை மட்டும்தான் பார்க்கல. மம்மா இங்கே தான் இருக்காங்க, எனக்கு உறுதியான தகவல் கிடைச்சிருச்சுன்னு சொல்றான். அப்போ அங்கே போனபோது ஒரு கட்டில் ஒரு நாட்காலி ரெண்டுமே இருந்தது. மம்மா சேர்ல உட்காந்துருந்தாங்க. அவன் அங்கே உள்ள போன உடனே மம்மா என்ன பண்ணாங்க, சேர்ல இருந்து எந்திரிச்சிட்டு கட்டில் உட்காந்துட்டு அம்மா சொன்னாங்க, நீ இந்த சேர்ல உட்காரு, வா குழந்தை இங்க வந்து உட்காருன்னு சொல்றாங்க. ரொம்ப அன்பா சொன்னாங்க. வா குழந்தைன்னு சொன்னாங்க. உடனே அவனுடைய அனைத்து விதமான கேள்விகளும் மறைஞ்சு போயிடுச்சு. சொல், எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அவன் எதுவுமே பேசல. சண்டை செய்ய வந்தவன் அவனுடைய புகார்கள் எல்லாமே ஒரு பக்கமாக போயிருச்சு. மம்மானால மிகவும் அவன் அப்படியே கூல் ஆயிட்டான். மம்மா அவன்கிட்ட இன்னும் எதுவுமே பேசல. சும்மா அன்பா வா குழந்தை இது மட்டும்தான் சொன்னாங்க. அவன் இல்லை மம்மா, நீங்க இங்கேயே உட்காருங்க, நாங்க உட்கார்றேன் அப்படின்னா. இல்லை இல்லை நீ உட்காருன்னு மம்மா மிகவும் பணிவா சொன்னாங்க. இதுவும் அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. இவ்வளோ பெரியவங்க தன்னுடைய இடத்தை எனக்கு கொடுக்குறாங்க, தானே அங்க உட்கார்றாங்க அப்படின்னு நினைச்சான். அப்புறம் அவன் உட்கார்ந்தான். ஆனா தன்னுடைய விஷயத்த சொல்ல வேண்டிய நேரம் வந்தபோது அவனால அந்த விஷயத்த சொல்ல முடியல. மம்மாவையே பார்த்துட்டே இருந்தான். சாதாரண ஒரு மனிதன் ஒருவரை பார்த்துட்டு இருக்கிறது போல பார்த்துட்டே இருந்தான். மம்மா அவனுக்கு திருஷ்டி கொடுத்தாங்க. அந்த திருஷ்டினால அவனுக்கு மிகவும் நன்மை கிடைச்சது, நல்ல அனுபவம் கிடைச்சது. பின்னால மற்றவங்க கிட்ட போய், இந்த பிரம்மகுமாரிங்க சரியில்லை, ஆனா மம்மா சரி, மம்மா மிகவும் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்ல தொடங்கிட்டான். இப்படி பேசக்கூடியவர்கள்ல ஒருவனாக அவன் மாறிட்டான். மம்மா மிக பெரியவங்க என்பதை உணர்ந்து அவன் தனக்குள்ள ரொம்ப நல்ல ஒரு அனுபவத்தை அவன் அடைஞ்சிருக்கான். நான் இனிமேலும் மம்மா கிட்ட வருவேனா, மம்மா வா அப்படின்னு சொன்னாங்க. எந்த கோபமும் இல்லை, எந்த சண்டையுமே இல்லை. நீ ஏன் பர்மிஷன் இல்லாம மேல வந்த, உன்னோட யார் வர சொன்னாங்க, யார்கிட்ட பர்மிஷன் கேட்ட, உன்னை இதெல்லாம் என்ன நாகரிகமா, இந்த மாதிரி எதுவுமே மம்மா கேட்கல. இப்போ நேரா ஒருத்தருடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கடைசி மாடி வரை அவன் வந்திருக்கான். இது முற்றிலும் தவறான செயல் தான். யாராவது அவனை திட்டி இருக்கலாம், ஆனா மம்மா அவங்கிட்ட அவ்வளோ அன்பா பேசினாங்க. மம்மாவுடைய அன்பு, மம்மாவுடைய பாசம், மம்மாவுடைய நடத்தை
அவ்வளோ ஒரு தாக்கத்தை உருவாக்குச்சு. பாபாவுடைய மெசேஜ் ஒரு மெசேஜாக கொடுக்கறதுக்கு அது ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருந்தாங்க. நாங்க அங்க போகும்போது அவன் அங்கிருந்து வெளியே போயிட்டான். எங்களை நாங்க அவனை மீட் பண்ண முடியல. சாயந்தர நேரமாச்சு. பல்பு எல்லாமே உடைஞ்சு கிடந்தது. சேர்ஸ் எல்லாம் சிதறி இருந்தது. இதை யார் செஞ்சதுன்னு கேட்டோம். அப்ப அந்த நபர் வந்திருந்தான். பின்னால மேல போனான்னு சொன்னாங்க. நாங்க கேட்டோம். அப்புறம் என்ன செஞ்சான்? அவங்க சொன்னாங்க, எதுவுமே கேட்காம அமைதியா வீட்டுக்கு போயிட்டான். ஒரு யோகிக்காக இப்படி பாடப்பட்டிருக்கு. அவனுடைய தனித்துவம், அவனுடைய நோக்கம், அவனுடைய நிலைமை, எல்லார்கிட்டையும் நல்ல எண்ணம், எல்லாரிடமும் அன்பு, யாரை பற்றியும் கெட்டதை நினைக்க கூடாது, எல்லாருக்குமே நன்மையா இருக்கணும். நம்மை நிந்தனை செய்பவர்களும் நம்முடைய நண்பர்களே. இது வெறும் சொல்வதற்காக கிடையாது, வாழ்க்கை நடைமுறையிலையும் அப்படிதான். நிந்திக்க கூடியவர்களை பற்றி குழந்தைகள் தானே, அவங்களுடைய தவறு என்ன? டிராமா பிளான் படி இப்ப புரியல, புரிஞ்சுட்டா இப்படி செய்ய மாட்டாங்க. அதனால அவங்களுடைய பேச்சை கெட்டதா எடுத்துக்க வேண்டாம் என பாபா சொல்லுவாரு. அப்படிதான் நேர்ல பார்த்தோம். இது அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் தான். சிவ சக்தி, காந்த சக்தி இதற்கு காரணமா இருக்கு. குழந்தைங்களே இதை நீங்க புரிஞ்சுக்கணும். மம்மா என அழைக்கப்பட்டதுல அவங்க வரையறுக்கப்பட்ட வடிவுல மாத்தேஸ்வரி ஆனாங்கன்றது கிடையாது. அது அவங்களுடைய நடைமுறை உணர்வு, அவங்களுடைய நடத்தை அப்படிதான் இருந்தது. உண்மையாகவே அனைவரையுமே குழந்தையாக அவங்க பார்த்தாங்க. இன்று யாரா இருந்தாலும் சிந்திச்சு பாருங்க. வயசு பற்றிய அகங்காரம் இல்லை, ஆண் என்ற உணர்வு இல்லை, எதிரியா நண்பனான்ற உணர்வு இல்லை, எந்த விஷயத்திலயுமே அகங்காரம் கிடையாது. அப்ப அவங்க யோகி ஆவாருங்க இல்லையா? யோகா இல்லைன்னா அகங்காரம் எப்படி போகும்? யோகி யோக சக்தியை உயர்ந்தது. அதனாலதான் அவங்க வெற்றியை அடையிறாங்க. வெற்றி மாலை பெற வரக்கூடியவங்களாக இருக்காங்க. மம்மாவுடைய வாழ்க்கையில நடைமுறை பார்த்தோம் இல்லைன்னா அந்த நாட்கள்ல அந்த நிறுவனத்தினுடைய வரலாற்றின் ஒன்றின் பின் ஒன்றாக பல தூண்டுதலான சம்பவங்கள் நடந்தது. யாராவது கேட்டாங்கன்னா அதை பார்த்ததையுமே கோபப்படக்கூடியதாக தான் இருக்கும். பலர் பாபாவை நிந்தனை செஞ்சாங்க. இன்னைக்கு யாராவது என்ன நிந்தனை செஞ்சாலும் நான் சகிச்சுக்குவேன். இந்த நிறுவனத்தை பத்தி நிந்தனை செஞ்சாலும் நான் சகிச்சுக்குவேன். ஆனா குறிப்பாக பாபாவை நிந்தனை செய்யும் பொழுது, ஏன்னா அவங்களால நமக்கு புதிய ஒரு வாழ்க்கை கிடைக்குது. அவங்கள பற்றி யாராவது மிகவும் மோசமாக தலைகீழா பேசினா அப்ப மன அழுத்தம் வரும், தூண்டுதல் வரும், கோபம் வரும். ஆனா இது நடக்காம இருப்பதை எப்படி நம்ம கத்துக்கிறோம்? நேரா மம்மா பாபா கிட்ட இருந்துதான் கத்துக்கிட்டோம். மம்மாவினுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்து கத்துக்கிறோம். மம்மாவுடைய சகிப்புத்தன்மை, அவங்களுடைய இனிமை, அவங்களுடைய பணிவு, அனைவரிடமும் அவங்களுக்கு இருந்த நட்பண்பு, இந்த தெய்வீக குணங்கள் நம்மகிட்ட இருக்கணும். ஏன்னா இது ஒரு முன்மாதிரி, ஒரு ஆதர்சனம். நம்ம முன்னால இல்லைனாலும் யாரை நம்ம ஃபாலோ பண்றது? நமக்கு முன்னால அவங்க இல்லை, ஆனா யாரை நம்ம ஃபாலோ பண்றது? மனிதர்கள் ஃபாலோவர்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா யாரை நம்ம ஃபாலோ பண்றது? முன்னால் அப்படிப்பட்ட ஒரு ஆதர்சனம் நமக்கு இருக்கணும். எல்லாரும் ஒருத்தர் ஒண்ணு சொல்லுவாரு, வேற ஒண்ணு செய்வாரு. அப்போ மக்கள் சொல்லுவாங்க, இவர் இரட்டை முகம் கொண்டவர்னு, டபுள் பர்சனாலிட்டி உடையவர், உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு. மகாத்மாவினுடைய வரையறை என்னன்னா, மனம் சொல் செயல் மூன்றிலுமே ஒன்றாக இருக்கக்கூடியவங்க தான். உள்ளும் புறமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவங்க தான். உள்ள வஞ்சகம் கபடம் நிரம்பி இருக்கு, வெளியே வாங்க, எனக்கு உங்க மேல அன்பு இருக்கு, உட்காருங்க, நீங்க நல்லவர், இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு. அப்போ கையில கத்தி வாயில ராம் ராம்னு சொல்றாங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்களும் உலகத்துல இருக்காங்க தான். ஆனா அவங்களுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. கண்ணாலியை போல அம்மாவுடைய வாழ்க்கை இருந்தது. யார் வந்தாலும் தலைமையகத்திலிருந்து வந்தவராக இருந்தாலும் தன்னுடையவராக இருந்தாலும் இவர் என்னுடைய அம்மா என உணர்வாங்க. நான் உங்களுக்கு சொன்னது போல இன்னொரு சம்பவம் அமிர்தசரஸ்ல நடந்தது. அமிர்தசரஸ்ல நிறைய சண்டை ஏற்பட்டது. பலர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஒரு பெரிய குழுவாக உருவாக்குனாங்க. எங்களுக்கு டெலகிராம் வந்தது, உடனே வாங்க, நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சு, அவங்க பெரிய குழுவாக ஒன்றிணைஞ்சிருக்காங்க, நாளைக்கு என்ன வேணும்னாலும் செய்யலாம். அவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இந்த சென்டரை நீங்க இந்த இடத்துல இருந்து எடுக்கணும், இதை நாங்க இங்க இருக்க விட மாட்டோம், வேற எங்கேயாவது போய் உங்களுடைய சென்டரை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அமிர்தசரஸை காலி செய்யுங்கன்றாங்க. அதனால நாங்க அங்க போனோம். பிரிஜ்மோகன் பாய் அவங்களும் வந்தாங்க, அவங்களுடைய அப்பாவும் வந்திருந்தாரு. காலையில அங்க போயிருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால யோகாவுக்கு முன்னால ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தது. தேரேலால் துப்பட்டா மல்மல் கா. வெளியே நின்றுட்டு இருந்தவங்க அதை கேட்டாங்க. கேட்கறதுக்கு முன்னால அவங்க எதிர்ப்புல இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாருங்க, எந்த மத நிறுவனத்திலேயாவது தேரேலால் துப்பட்டா மல்மல் கா போன்ற பாட்டு இந்த மாதிரி பிளே பண்ணிருந்த நீங்க கேட்டிருக்கீங்களா? இப்போ எங்களுடைய தாய்மார்கள் சகோதரிகள் இங்க வராங்க, இங்க என்ன நடக்குது பாருங்க. அவங்க ரொம்ப கோபப்பட்டாங்க. சுமார் 1500 பேர் வரை கூடிட்டாங்க. உடனே போலீஸ் போறாங்க.
அங்கே மெசேஜ் போனதையும் போலீஸ்காரங்க எல்லாமே வராங்க. இவங்க ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. சென்ட்ரனுடைய கதவை உடைப்பாங்க, சண்டை பண்ணுவாங்க. யார் வந்தாலும் அவங்க கிட்ட சண்டை போடுவாங்கன்னு சொல்லப்பட்டது. உண்மையில பாபா அந்த பாட்டினுடைய அர்த்தத்தை புரிய வைப்பாரு. முரளியினுடைய ஆரம்பத்துல பாடல்கள் எழுதப்பட்டிருந்ததை நீங்க பார்த்திருக்கீங்க. ஆனா பாடலை ஒலிக்க வந்தவர்கள் இது இங்குள்ள கஜானாவா அல்லது வெளியில் உள்ள பஜனையா என பார்க்க மாட்டாங்க. அதுவும் பற்றி அவங்களுக்கு கவலையும் கிடையாது. உலகத்துல சினிமால சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருந்தா அதுல இருக்கக்கூடிய கெட்டதை நம்ம கவனிக்கிறது இல்ல. தேர லால் துப்பட்டா மல்மல்கா என்ன அப்படின்னா என்ன? நாங்க பாபாவுடைய நினைவுல இருக்கோம். அது மல்மலால் ஆனது, வேறு துணியால் ஆனது என எங்களுக்கு முக்கியம் கிடையாது. அதாவது அது சிவப்பா இல்லையா, அதுலயும் கூட வித்தியாசம் இல்லை. அவங்க அதை பற்றி விவாதிக்க தொடங்கினாங்க. நாங்களும் அங்க போனோம். சில போலீஸ்ங்க உள்ள வந்தாங்க. இன்ஸ்பெக்டர் எங்களை கூப்பிட்டாரு. வெளியே கூடி இருந்தவங்க கதவை உடைச்சாங்க. ஏன்னா அவங்க மறுபடியும் மறுபடியும் கதவை தட்டிட்டே இருந்தாங்க. எங்களை உள்ளே விடுங்க, மாத்தீஸ்வரியை நாங்க சந்திக்கணும்னு சொன்னாங்க. சகோதரிகள் மாத்தீஸ்வரி இப்போ சந்திக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அவங்க ஏன் சந்திக்க மாட்டாங்க? நாங்க இவ்வளோ பேர் வந்திருக்கோம், 5 நிமிஷம் மட்டும் சந்திப்போம்னு சொன்னாங்க. இல்லை, இப்போ சந்திக்க முடியாது. எப்போ இல்லைன்னு எப்போ சந்திப்போம்? பின்னால நீங்க சொல்லுவீங்க. அவங்க போயிட்டாங்க. அப்போ எப்படி சந்திக்கிறதுன்னு கேட்டாங்க. அப்படியே பேசிட்டு இருந்து கடைசியில கதவை உடைச்சிட்டாங்க. கதவை உடைச்சிட்டு 5-6 பேர் உள்ள போனாங்க. எல்லாருமே உள்ள போக முடியாது இல்லையா? சிலர் மட்டும் போனாங்க. மேலே போனாங்க. மம்மா ஃபர்ஸ்ட் மாடியில் உட்காந்துருந்தாங்க. அங்கே கிளாஸ் நடந்தது. யோகாவுடைய ரூம் அங்கே இருந்தது. மம்மா யோகாவில் உட்காந்துருந்தாங்க. எந்த விதமான அசைவும் கிடையாது, எந்த விதமான பதற்றமும் கிடையாது, கவலையும் கிடையாது. மிகவும் நல்ல நிலையில ஆனந்தத்துல யோகத்தில் அமர்ந்திருந்தாங்க. முழு சூழலும் கலக்கமாக இருந்தது. ஆனால் அங்கதனை போல யோகி நிலையாக இருந்தாங்க. மம்மா அந்த நிலையில இருந்தாங்க. அவங்க மம்மாவுக்கு முன்னால போய் உட்காந்துட்டாங்க. இவங்க ஏதோ பிரார்த்தனை செய்யறாங்க, சந்தியா யோகம் செய்யறாங்க. இதற்கு நடுவுல தொந்தரவு செய்யறது சரியில்லைன்னு நினைச்சாங்க. உட்காந்து மம்மாவை பார்த்துட்டே இருந்தாங்க. கண்கள் திறந்திருந்தது, ஆனா அசையில. நிலையாக மம்மா உட்கார்ந்துருந்தாங்க. ஆனந்தமா இருந்தாங்க. அறை முழுவதும் அமைதியினுடைய அதிர்வுகள் இருந்தன. அவங்களுக்கு அனுபவம் ஏற்பட்டது. இவங்க மிகவும் புனிதமானவர்கள், மகத்தானவர்கள், தாமரை மலர் போல மென்மையானவர் என ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு அனுபவம் ஏற்பட்டது. குழந்தைங்க சரியா அமர்ந்திருந்தா பாபாவும் ஹெல்ப் பண்ணுவார் இல்லையா? அப்படிதான் அவங்களுக்கும் உதவி கிடைச்சது. கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்த பிறகு மம்மாவுடைய கண்கள்ல இருந்து ஒரு ஒளி வருவது போல அவங்களுக்கு அனுபவம் ஏற்பட்டது. இங்கிருந்து ஒரு டார்ச் ஒளி ஒருத்தர் மேல பாய்ச்சறது போல மம்மாவனுடைய கண்ணை பார்க்கும்போது ஒளியே ஒளியா தெரிஞ்சது. ஆனா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இதுக்கு பின்னால ஏதோ சாதனை இருக்கு. இவங்க சாதனை செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லைன்னா ஒரு பெண்ணா இருந்தா பயந்து போயிருப்பாங்க, சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, எந்திரிச்சு நின்றுட்டு இருப்பாங்க, சத்தமா கத்திருப்பாங்க. ஆனா இவங்க முழுமையாக அமைதியாக இருக்காங்க. அமைதியினுடைய சக்தியினால அவங்கள அமைதிப்படுத்திட்டாங்க. பாபா சொல்லுவாங்க இல்லையா, சாந்தியினுடைய சக்தி. அந்த நேரத்துல அதை தான் கொடுக்க வேண்டியதா இருந்தது. அப்ப வேற எது பேசினாலும் பயன் கிடையாது. அதனால மம்மா அவங்களுக்கு அமைதியினுடைய சக்தியை கொடுத்தாங்க. அவங்களுக்கு கலக்கம் முடிஞ்சது. அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு வழி கிடைச்சது. நல்ல அனுபவமும் ஏற்பட்டது. சில நேரம் அங்க அமர்ந்திருந்தாங்க. மம்மா எதுவுமே பேசல. அவங்களுக்கும் இங்க பேசக்கூடாது என உணர்வு வந்தது. இதே அப்படிப்பட்ட இடம், இங்க கொஞ்சம் கூட சப்தம் நன்றாக இருக்காதுன்னு தோணுச்சு. அவங்களுக்கே உணர்வு வந்தது, இங்க சப்தம் இருக்கக்கூடாது, இது சப்தத்திற்கு அப்பாற்பட்ட உலகம். அப்ப இவர் யார்? இவ்வளவு நேரம் ஒரே ஆசனத்துல அசையாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. தன்னுடைய உடலையே வெற்றி அடைஞ்சிருக்காரு, பயத்தை வெற்றி அடைஞ்சிருக்காருன்னு நினைச்சாங்க. அப்ப இவர் ஒரு மகான் ஆத்மா என உணர்ந்தாங்க. அவங்கள சிலர் கொஞ்சம் ஆன்மீக இலக்கியங்களை படிச்சிருந்தாங்க, பக்தி சம்பந்தமான விஷயங்களையும் படிச்சிருந்தாங்க. ஒரு யோகி இருக்கக்கூடிய இடத்துல அமைதி நிலவும். ஒன்றுக்கொண்டு எதிரிகளாக விலங்குகள் கூட தன்னுடைய பகையை விட்டு ஒன்னாக அமர்ந்துரும் அப்படின்னு படிச்சிருந்தாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, சங்கர்ஜியினுடைய படத்துல யோக சமாதியில பக்கத்துல பாம்பு இருக்கும், மயிலும் இருக்கும், இன்னும் பல உயிரினங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும். அவை அனைத்துமே இயற்கையாகவே ஒண்ணுக்கொண்ணு எதிரிங்க தான். அந்த படத்தை மறுபடியும் பார்த்தா இவை ஒண்ணுக்கொண்ணு எதிரி, ஆனாலும் ஒன்றாக அமர்ந்திருக்கு என தோன்றும். அந்த காட்டுவதனுடைய உணர்வு என்னன்னா, அவர் யோகத்துல இருக்காங்க, யோக சமாதியில இருக்காங்க. அந்த யோகத்தினுடைய தாக்கம் அப்படிப்பட்டது. அவங்க இவைகளும் பகையை விட்டு விட்டு அங்கே அமர்ந்திருக்கின்றன. ஆனா இது நடக்காம இருக்க எப்படி நம்ம கத்துக்கிட்டோம்? அப்போ நமக்கு முன்னால மம்மா பாபா கிட்ட இருந்ததை நம்ம கத்துக்கிட்டோம். பாபாவினுடைய வாழ்க்கையை பார்த்து மம்மாவின் அந்த சகிப்புத்தன்மை, அவங்களுடைய இனிமை, அவங்களுடைய பணிவு, அனைவரிடமும் அவங்களுடைய நல்லொழுக்கம், இந்த தெய்வீக குணங்கள் நம்மிடம் இருக்கணும்.
யாரையாவது ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு முன்மாதிரி ஒரு ஆதர்சனம் முன்னால் இல்லைன்னா யாரை நம்ம ஃபாலோ பண்ணுறது? ஒருத்தர் சொல்கிறது வேற செய்கிறது வேறனா மக்கள் சொல்லுவாங்க, இவர் இரட்டை முகம் கொண்டவர், டபுள் பர்சனாலிட்டி உடையவர்னு சொல்லுவாங்க. வெளியே ஒன்று உள்ள ஒன்று. ஆனால் மகாத்மாவினுடைய வரையறை என்ன? எண்ணம் சொல் செயல் இந்த மூணுலேயுமே அவங்க ஒரே மாதிரி இருப்பாங்க. உள்ளும் புறமும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏமாற்றமும் வஞ்சகமும் நிரம்பியவராக இருந்து வெளியே வாங்க ஏன்னா வெளியே ரொம்ப பாசம் உள்ளவங்களாக உள்ளுக்குள்ள விஷத்தை வச்சிருக்க கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு பாபா சொல்லிட்டு இருக்காரு, குழந்தைங்களே உங்களுடைய யோகத்தினுடைய நிலை அப்படி இருக்கணும், மனசா சேவை செய்யணும், அப்படிதான் சேவை நடக்கும். மக்கள் மிகவும் பதற்றமாக துக்கமாக அமைதியற்றவர்களாக இருப்பாங்க. நீங்க மௌனத்துல இருந்து திருஷ்டி கொடுத்து அவங்களுக்கு அமைதியினுடைய சக்தியை கொடுக்கணும். யாருக்கு என்ன தேவையோ அதை தரணும். இன்று வரை அந்த சக்தி நமக்கு பூர்ணமாக வரல, முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா மம்மாவுடைய வாழ்க்கையில அந்த நாட்கள்ல நாங்க நேர்ல அதை அனுபவம் பண்ணியிருக்கோம். மம்மாவை பாருங்க, அவங்க கிட்ட எந்த அகங்காரமும் கிடையாது. இதுதான் மம்மாவினுடைய ஒரு சிறப்பு. பாபா ஒரு விஷயத்தை ஒரு முறை சொன்னா அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. மம்மா பாபா அதை மட்டும் சொல்லி அந்த விஷயத்தை தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வருவாங்க. அதை தான் புருஷார்த்தம் என சொல்லுவாங்க. மம்மா டெல்லியில தானே சொல்லுவாங்க, பாருங்க நானும் ஒரு புருஷார்த்தி, நீங்க எல்லாருமே புருஷார்த்திகள் தான். நம்ம பொதுவாக நான் இன்னும் புருஷார்த்தி தான் என சொல்றோம். நம்ம தவறு செஞ்சுட்டா நஷ்டம் ஏற்பட்டா ஆனா நான் இன்னும் புருஷார்த்தி தான் சொல்றோம். அதாவது குறைகள் உள்ளவன், பலவீனங்கள் உள்ளவன், தவறு செய்பவன் என அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். ஆனா மம்மா சொன்னாங்க, புருஷார்த்தி என்பதனுடைய அர்த்தம் அது கிடையாது. உண்மையான புருஷார்த்தி யார் தெரியுமா? ஒரு முறை ஒரு விஷயம் புரிஞ்சுட்டா அதை மறுபடியும் விளக்க வேண்டிய அவசியமும் இல்லாதவங்க தான். அதுதான் உண்மையான புருஷார்த்தம். அப்படிப்பட்ட புருஷார்த்தம் செய்யணும். இதெல்லாம் நாங்க அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம். பாபா கூறியதை அவங்களுடைய வாழ்க்கையில உடனே ஏத்துக்கிட்டாங்க. அதனால அவங்க பாபாவுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக ஆனாங்க. குறுகிய காலத்திலேயே அந்த குணங்களை தன்னுடைய வாழ்க்கையில உறுதியாக நடைமுறைப்படுத்தினாங்க. அடுத்தது சம்ஸ்காரங்களை நம்ம மாற்ற நினைக்கிறோம், ஆனா மாறதில்ல. அவங்க மிக விரைவாக தன்னுடைய சம்ஸ்காரங்களை மாத்திக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும்தான் இருக்கு. ஆகவே நாம் ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணணும்? மம்மாவுடைய வாழ்க்கையில எப்படி மம்மா நடந்தாங்க அதே போல நம்முடைய வாழ்க்கையும் நம்ம நடத்தணும். எனவே நம் அனைவரும் மம்மாவை போல பாபாவை போல நம்முடைய வாழ்க்கையில் தாரணை ஸ்வரூபமாக யோகியின் ரூபமாக மாறுவோம். நல்லது. ஓம் சாந்தி.